ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இயர்ரிங் கலெக்ஷன் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் கொஞ்சம் வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன் வீடுக்காக. அது ஒரு 2-3 செட்டை வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து சேர்த்தது தான் சொல்லலாம். அப்புறம் ரொம்ப சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து புதுசாக போஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்ற பார்த்திங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புதுசாக வந்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சில கம்பல் வந்து நான் மாற்றி வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். சிம்பிளாக வந்து இது வந்து இதிலே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 கிராம் கம்பல் தான், சரிங்களா? இது வந்து தம்பிக்கு வந்து காது குத்தத்துக்கு வந்து போட்டாங்க. கீழே வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குது. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து சின்ன காது, சின்ன பசங்களுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். பாப்பா வந்து ரஃப்யூஸ்க்காக எப்பயாச்சும் வந்து போடுவாள். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஹஸ்பண்ட் வந்து ஒரு பர்த்டேக்கு வந்து பைசா வந்து கொடுத்தாங்க. இது எடுத்து ஒரு 5 வருஷம் இருக்கும். இது வந்து 2 கிராம் கம்பல். இதுலேயே வந்து அரை பவுன்லாம் வந்து இருக்குது. அது வந்து எனக்கு செட் ஆகாத மாதிரி தோணுச்சு இந்த டிசைனு. ஸோ ஜிமிக்கி மாதிரி நல்லாவே வந்து இருந்தது. 2 கிராம் இது. அதுக்கப்புறமா வந்து அதை விட கொஞ்சம் வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து அரை பவுன் கம்பல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் டிசைன் மாதிரி இருக்கும் பாருங்கள். மேலே ஒரு லீஃபு, கீழே ஒரு லீஃப் மாதிரி இருக்கும். அது ஒரு ஹேங்கிங் கீழே இருக்குது. இதுவும் ரொம்ப ஓல்டானது தான். ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அரை பவுன் 4 கிராம் கம்பல். கொஞ்சம் திருகாணிலாம் வந்து வெயிட்டாகவே வந்து இருக்கும், பெருசாகவே இருக்கும். அப்பத்தி கம்பல் இது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் சொல்வேன். இதுவும் வந்து எல்லாருமே வந்து வச்சுருந்தது டிசைன் தான். நான் எனாமல் வந்து கொடுத்துருந்தது. அம்மா வந்து தீபாவளி பண்டு போட்டு அந்த ஒரு டைமில் வந்து என்கிட்ட ரஃப்யூஸ்க்கு கம்பல் இல்லாமல் இருந்தது. அப்போ வந்து அம்மா வந்து எடுத்து கொடுத்தாங்க, நீ வச்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து எனக்கு அரை பவுன் தான். இது வந்து 1 பவுனில் கூட இருந்துச்சு. எனக்கு வந்து வீட்டுக்கு யூஸுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக வந்து எடுத்து வச்சிட்டேன். வீட்டு யூஸ்க்காக தான் வந்து நான் ஒன்று பார்த்து வந்து எடுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் வந்து நான் சேல்ஸ் பண்ணிட்டேன். அதனால் அந்த மாதிரி போடணுன்னு ஆசையாக இருந்தது. இது வந்து அப்ராடில் வந்து எடுத்தது. இது வந்து அரை பவுன் கம்பல். இதுவும் ஒரு தீபாவளிக்காக ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு போயிட்டு கிரெடிட் கார்டில் வந்து எடுத்தது. இது வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆகிருக்கும். இது வந்து ஒரு 4 கிராமுக்கு மேலே தான் வந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன கம்பலில் வந்து இது கண்டிப்பாக வந்து சொல்லலாம். இப்போ வந்து ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருந்தது ஜிமிக்கி கீழே ஹேங்கிங் வச்ச மாதிரி. இந்த டிசைன் வந்து எனக்கு மேலே வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து எனக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் வந்து அப்போதைக்கு வந்து கம்பல் எடுத்தால் போதும், வீட்டுக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் இருந்தால் போதும், சொல்கிறப்பவே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இது எடுத்துட்டேன் நான். பட் வந்து இந்த ஹேங்கிங் வந்து இப்போது மாற்றத்துக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஆனால் கொஞ்சம் ரஃப்யூஸ்க்கு வந்து போட்டு அடிச்சிட்டேன். அரை பவுன். இதுவும் வந்து 4 கிராம் கம்பல் தான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அரை பவுன் கம்பல் வந்து இந்த ஃப்ளவர் கம்பல். இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இப்போ ரீசண்டாக எடுத்தது. அப்போல்லாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை. பில் பே பண்ணுறது அவரோட வேலை. பார்கெயின் பண்ணுவாங்க. அந்த இது மேக்கிங் சார்ஜஸ்லாம் வந்து 17%. பட் இது வந்து நான் கொஞ்சம் பைசா சேர்த்து இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த டிசைன் இது. பூ டிசைன். இது வந்து 19% இல்லைன்னா 20% வரைக்கும் போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் நகையே வந்து எடுக்கணுன்ற ஆசையே வந்து எனக்கு போயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா மோல்டிங் டைப் மாதிரி இருக்குது. நல்லா வந்து வீட்டுக்கு நான் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எது சொல்வேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிச்சம் எல்லாமே வந்து ஒரு 3/4 பவுன் கம்பல் சொல்லுவேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3/4 பவுன் கிட்ட தான், ஹேங்கிங் டைப்பில். இது வந்து தனிஷ்கில் வந்து எடுத்தோம், அப்ராடில் தான். நான் அப்ராடில் இருந்தப்போ எடுத்தேன் நான். இது வந்து ஒரு நெக்லஸ்க்கு வந்து மேட்சிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட் அந்த மாதிரிலாம் போடுறப்ப இந்த ஹேங்கிங் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஹேங்கிங் லாங் ஹேங்கிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இந்த டிசைன் வந்து கீழேயும் வந்து அந்த பால்லையும் இந்த டிசைன் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இது ரொம்ப பெருசாக இருக்குல்ல, இதை எடுத்துடலாம் அப்படின்னு கூட தோணி இருக்குது. பட் வந்து நான் எடுக்கலை. சரி, அது வேறு எதுக்கு, போட்ட வரைக்கும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து ஒரு கொஞ்சம் போட்டுட்டேன்.
இதுவும் வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிம்கா ஹேங்கிங் வந்து என்கிட்ட இல்லை. இதுவும் வந்து எடுத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இது எடுத்து 1 or 2 இயர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கீழே ஜிமிக்கி மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் வந்து இதுவும் வந்து நல்லா இல்லை, இதை எடுத்து எங்கே வைக்கிறது, மொட்டையாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு இது saree கட்டுறப்ப மட்டும் போடுவேன். எங்கன்னா கோயிலுக்கு அந்த மாதிரி போனால் வந்து போட்டுப்பேன். இந்த கம்பல் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லியே ஆகணும். இது வந்து ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். இதுவும் வந்து கொஞ்சம் 3/4 பவுன் தான். இந்த கம்பலும் 3/4 பவுன் வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 1.25 பவுன் கம்பல். இது வந்து ஃபஸ்ட்டு ஆனிவர்சரிக்கு பாப்பா பிறந்து, எங்களுக்கு ஆனிவர்சரிக்கு பாப்பா பிறந்து ஒரு 18 நாள் 19 நாள் குழந்த ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஆனிவர்சரிக்கு ஹஸ்பண்ட் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்து கொடுத்தது. இந்த இடத்துல ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்கும். இது வந்து செயின் மாடலில் இருக்கிறதுனால செயின் கம்பல் நான் வந்து சொல்வேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும்போது இது வந்து நான் போட்டுப்பேன். எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் வந்து இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இப்போ தான் வந்து நான் வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து இந்த கம்பல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த கம்பல் வந்து நிறைய யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ ரீசண்டாக தான் வந்து இந்த கம்பல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு மேட்சிங்காக வந்து ஆரம் வந்து வந்திருக்கு. அதனால் வந்து ரிவ்யூ பண்ணி வச்சுருக்கேன். அதனால இந்த கம்பல் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அடுத்தது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரேட்டாக இருக்கும் ஜிமிக்கி மாடலில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்டோரியே சொல்லலாம். எங்கள் வந்து நாத்தனார் பொண்ணுக்கு மேரேஜ் இருக்கப்போ அவளுக்கு கம்பல் வாங்குறப்ப எனக்கும் இந்த மாதிரி ஒரு கம்பல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ச்சேஸ்க்கு போகிறப்ப தான் வந்து இந்த கம்பல் வந்து வாங்கினேன். அப்போ வந்து இந்த டிசைன் தான் இருந்தது. ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். இதுவும் வந்து வாங்கி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்குன்னா அப்படியே மோல்டிங்காக இருக்குது பாருங்கள். அந்த அரும்புலாம் வந்து ஆடலை. ஏன்னா ஒன்று விழுந்துடுச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். அதனால வந்து கம்பலே வந்து போடவே பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீஃப் டைப்பில் வந்து வருது. ஸோ அந்த மாதிரி ஜிமிக்கி வந்து எடுக்கணும்னு வந்து ஆசையாக இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா 1.25 பவுன் வச்சா நம்ம அந்த தாராளமாக வந்து எடுத்துடலாம். இதுதான் வந்து என்னோடய இயரிங் கலெக்ஷன். இப்போதைக்கு இதான் வந்து என்கிட்ட இருக்குது. இந்த கம்பலில் வந்து உங்களுக்கு வந்து எது ஃபேவரேட்டாக இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். என்னோடய ஃபேவரேட் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிமுக்காவை தான் வந்து சொல்லுவேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ஜிமுக்காவை தான் வந்து ஃபேவரெட்டு. இதை விட ஒரு சின்ன குட்டி கம்பல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா இப்போ போட்டுட்ருக்கா. அதனால் வீடியோ வந்து எடுக்க முடியல. ஜிமிக்கி, அதுக்கப்புறமா வந்து இந்த பூ கம்பல் சொல்லுவேன். அப்படியே வந்து லைனாக எல்லாமே வந்து சொல்லிகிட்டே வந்து போயிடலாம். ஹேங்கிங்கும் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ ஹேங்கிங்கும் வந்து சொல்வேன். ஸோ இதான் வந்து என்னோடய ஓவரால் கலெக்ஷன். எல்லாத்தோட டீட்டெயிலும் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until stay with me, ஹேமா. Bye.